இது நம்ம ஃபேமிலி. இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த் தாஸ் தலைமையிலான ஒருநாள் நாணய கொள்கை கூட்டம் இன்று துவங்கியுள்ளது. 2024-25 நிதியாண்டின் முதல் எம்பிசி கூட்டத்தின் முடிவுகள் வெள்ளிக்கிழமை அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதத்தை நிர்ணயம் செய்யும் நாணய கொள்கை குழு உலகளாவிய சவால்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, வளர்ச்சி மற்றும் பணவீக்கத்தின் போக்கு ஆகியவை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தை கவனித்து நாட்டின் பணப்பழக்கத்தை சீர்படுத்தும். இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த் தாஸ் தலைமையில் 6 உறுப்பினர்கள் கொண்ட நாணய கொள்கை குழு 2023-24 நிதியாண்டு முடிந்ததை அடுத்து மொத்த செயல்பாட்டை கவனித்து அதன் ரெப்போ வட்டி விகிதங்கள் குறித்த முடிவுகளை மேற்கொள்ளும். 2024 ஆண்டின் 2வது எம்பிசி கூட்டம் புதிய நிதியாண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆர்பிஐ தற்போது செட் செய்யும் வட்டி விகிதம் மற்றும் பணவீக்க டார்கெட்டின் போக்குதான் இந்த வருடத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்கும். இதேவேளையில் பொது தேர்தல் நெருங்கும் வேளையில் ஆர்பிஐ முடிவு என்னவாக இருக்கும் என கேள்வி முக்கியமானதாக உள்ளது. நாட்டின் பணவீக்கம் ஏற்கனவே ஆர்பிஐ அப்பர் லிமிட் கீழ் இருக்கும் வேளையில் இனி வரும் காலகட்டத்தில் லோவர் லிமிட்டுக்கு கொண்டு வர திட்டமிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த கூட்டத்தில் பொருளாதார வல்லுநர்கள் வட்டி விகிதங்களை மாற்றாமல் இருக்கவும் என எதிர்பார்க்கின்றனர். பொருளாதார வல்லுநர்களின் கருத்துப்படி ஏப்ரல் 3 முதல் 5 தேதிகளில் நடைபெறும் ஆர்பிஐ நாணய கொள்கை குழு கூட்டத்தின் முடிவில் ரிசர்வ் வங்கி தனது முக்கிய வட்டி விகிதமான ரெப்போ விகிதத்தை 6.50% என்ற அளவில் மாற்றாமல் வைத்திருக்கும். இது வித்ட்ராயல் ஆஃப் அகாமடேஷன் என்ற நிலைப்பாட்டை தொடர்வதாக இருக்கும் என கணித்துள்ளனர். புவிசார் அரசியல் மோதல்களால் கச்சா எண்ணெய் விலை ஏற்பட்டுள்ள சமீபத்திய உயர்வு, வளைகுடா நாடுகள் பகுதியில் ஏற்பட்டிருக்கும் வர்த்தக பிரச்சினை ஆகியவை பணவீக்க அளவீடுகளை நேரடியாக பாதிக்கக்கூடியவை. இதனால் உலகளாவிய சவால்களின் தாக்கத்தை நிர்வகிப்பதில் நிதி கொள்கைகள் குழு கவனம் செலுத்தும் என கருதப்படுகிறது. இதேபோல அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற உலகின் முன்னணி நாடுகள் தனது பெஞ்ச்மார்க் வட்டி விகிதத்தை ஜூன் மாதத்திலிருந்து குறைக்க திட்டமிட்டு வருகிறது. இதே போக்கை தான் இந்திய ரிசர்வ் வங்கியும் கடைபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது நம்ம ஃபேமிலி.